வெல்கம் டு எக்ஸாம்ஸ் ரெவலேஷன். டிஎன் செட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன் செட் எக்ஸாமுக்கு நம்மளுடைய எக்ஸாம்ஸ் ரெவலேஷன் டீம் கண்டக்ட் பண்ணக்கூடிய டெஸ்ட் சீரியஸ் பற்றியும் பேப்பர் 1க்கான இபுக் பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். டிஎன் செட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் வெளியிட்டிருக்க அறிவிப்பாணையின்படி பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2ன்னு 2 பகுதியாக இதோட எக்ஸாம் பேட்டர்ன் இருக்குது. இந்த எக்ஸாம் பேட்டர்னில் பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 10 யூனிட் இருக்குது. இந்த பேப்பர் 1ல் இருக்கிற 10 யூனிட்டையுமே நம்ம கவர் பண்ணுற மாதிரி நம்மளுடைய டெஸ்ட் சீரிஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்கிறோம். அதே போல் பேப்பர் 1க்கான இபுக்கும் நம்மளுடைய எக்ஸாம்ஸ் ரெவலேஷன் டீம் எக்ஸ்பர்ட் வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த இபுக்கும் நம்மளுடைய எக்ஸாம்ஸ் ரெவலேஷன் ஆப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது. டெஸ்ட் சீரீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேப்பர் 1ல் யூனிட் 1 to 10, அதாவது டீச்சிங் ஆப்டிடியூடு டு ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம் வரைக்கும் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணுற மாதிரி நம்மளுடைய டெஸ்ட் சீரியஸ், அதாவது ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். பேப்பர் 2வை பொறுத்த வரைக்கும் மேஜர் சப்ஜெக்ட் எல்லாமே நம்ம கவர் பண்ணுற மாதிரி நம்ம டெஸ்ட் சீரிஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்கிறோம். சம் அதர் லாங்குவேஜ் பேப்பரை தவிர்த்து, அதாவது ஹிந்தி, சான்ஸ்கிரிட், அரேபியன், இந்த மாதிரி அதர் லாங்குவேஜ் பேப்பர்ஸ் தவிர்த்து மற்ற எல்லா மேஜருமே நம்ம டெஸ்ட் சீரியஸில் வந்து கவர் பண்ணுறோம். பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் முதலாவது யூனிட், அதாவது டீச்சிங் ஆப்டிடியூடில் நம்மளோட டெஸ்ட் சீரீஸில் பார்த்தீங்கன்னா டீச்சிங் கான்செப்ட், அப்ஜெக்டிவ்ஸ், அப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங், அப்புறம் லேர்னர் கேரக்டரிஸ்டிக்ஸ், இது எல்லாமே நம்ம இதில் கவர் பண்ணுற மாதிரி. அடுத்து மெத்தட் ஆஃப் டீச்சிங் சப்போர்ட் சிஸ்டம், எவாலுவேஷன் சிஸ்டம், இது எல்லாமே நம்ம வந்து இந்த டீச்சிங் ஆப்டிடியூடுங்கிற யூனிட்டில் கவர் பண்ணுற மாதிரி நம்மளுடைய ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் வந்து இருக்குது. யூனிட் 2வை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் ஆப்டிடியூட். இந்த ரிசர்ச் ஆப்டிடியூடோட டெஸ்ட் சீரீஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன டாப்பிக்லாம் இதில் நம்ம கவர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்ச் மீனிங், டைப், கேரக்டரிஸ்டிக்ஸ், அப்புறம் மெத்தட் ஆஃப் ரிசர்ச், ஸ்டெப்ஸ் இன்வால்வ்டு இன் ரிசர்ச், அப்ளிகேஷன் ஆஃப் ஐசிடி இன் ரிசர்ச் எத்திக்ஸ், இது எல்லாமே நம்ம அந்த ரிசர்ச் ஆப்டிடியூடுங்கிற யூனிட்டில் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணுறோம். தேர்ட் பார்த்தீங்கன்னா காம்ப்ரிஹென்ஷன், அதாவது முதல் 2 டீச்சிங் ஆப்டிடியூட், ரிசர்ச் ஆப்டிடியூட், இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தியரிட்டிக்கல் பேப்பர். பட் காம்ப்ரிஹென்ஷன்ங்கிறது அப்படி இல்லை, ப்ராக்டிஸ் இல்லாமல் கண்டிப்பாக இந்த ஒரு யூனிட்டை வந்து நம்ம வந்து கிளியர் பண்ண முடியாது. அதாவது ஒரு பேசேஜ் கொடுத்து அந்த பேசேஜ்லேருந்து நமக்கு வந்து கொஸ்டின் வந்து கண்டிப்பாக அதில் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பேசேஜை வந்து நம்ம ரீட் பண்ணி அதுலேருந்து நம்ம அந்த கான்செப்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 4th யூனிட் கம்யூனிகேஷன் மீனிங், டைப்பு, கேரக்டரிஸ்டிக்ஸ், எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் என்ன, அதாவது வெர்பல், நான் வெர்பல், அப்புறம் பேரியர்ஸ் ஆஃப் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன், இது எல்லாமே நம்ம இந்த யூனிட்டில் கவர் பண்ண போகிறோம். அடுத்து 5th யூனிட் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் ரீசனிங் அண்டு ஆப்டிடியூட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங்கில் நம்ம நம்பர் சீரியஸ், லெட்டர் சீரியஸ், ரிலேஷன்ஷிப், இது எல்லாமே இதில் கவர் பண்ணுறோம். அடுத்து மேத்தமெட்டிக்கலை பொறுத்த வரைக்கும் நமக்கு மேத்தமெட்டிக்கல் ஆப்டிடியூட், அதாவது ஃப்ராக்ஷன், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், ரேஷியோ ப்ரொபோர்ஷன், அப்புறம் பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இது எல்லாமே நம்ம இந்த யூனிட்டில் கவர் பண்ண போகிறோம். அடுத்து யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் லாஜிக்கல் ரீசனிங். இந்த லாஜிக்கல் ரீசனிங்கில் வந்து நம்ம மெயினாக பார்க்க போகிறது ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆர்குமெண்ட்டோட ஃபார்ம்ஸு, அதோட ஸ்ட்ரக்சரு, இதை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் எல்லாமும், அந்த லாங்குவேஜ், அதாவது கோடிங் லாங்குவேஜ், இதை பேஸ் பண்ணி என்னென்ன ரீசனிங் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் இருக்கோ இது எல்லாமே நம்ம இந்த யூனிட்டில் கவர் பண்ண போகிறோம். வென் டயக்ராம்ஸ், இந்தியன் லாஜிக், இது எல்லாமே இந்த யூனிட்டில் கவர் பண்ண போகிறோம். அடுத்தது 7வது யூனிட் பார்த்தீங்கன்னா டிஐ பொறுத்த வரைக்கும் நமக்கு சோர்ஸ் அக்யூசியேஷன், அப்புறம் குவான்டிடேட்டிவ் அண்டு குவாலிடேட்டிவ் டேட்டாவை பேஸ் பண்ணியிருக்கிற டிஐ, அப்புறம் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன், அதாவது பார் சார்ட்டு, பை சார்ட்டு, டேபிள் சார்ட் அண்டு லைன் சார்ட், இது மாதிரி டிஐ ஃபுல்லாமே நம்ம அதில் கவர் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா ஐசிடி. இந்த ஐசிடியை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த யூனிட்டில் இன்டர்நெட், பேசிக் ஆஃப் இன்டர்நெட், இமெயில், அப்புறம் ஆடியோ அண்ட் வீடியோ கான்ஃபரன்சிங், இது எல்லாமே இந்த யூனிட்டில் கவர் ஆகிடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பீப்புள் டெவலப்மெண்ட் அண்டு என்விரான்மெண்ட், அதாவது டெவலப்மெண்ட் அண்டு என்விரான்மெண்ட்டு, ஹியூமனுக்கும் என்விரான்மெண்ட்டுக்கு இருக்கிற இன்ட்ராக்ஷன், என்விரான்மெண்டல் இஷ்யூஸ், அப்புறம் இம்பேக்ட் ஆஃப் பொல்யூஷன் அண்ட் ஹியூமன் ஹெல்த், இது எல்லாமே நம்ம இந்த யூனிட்டில் வந்து கவர் பண்ண போகிறோம். ஃபைனலாக ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம். இந்த ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம்
இந்த யூனிட்டையுமே நம்ம டெஸ்ட் சீரீஸில் ஃபுல்லாக கவர் பண்ணுறோம். டிஎன்செட்டுக்கான பேப்பர் 1க்கான யூனிட் 1 to 10 வரைக்கும் இருக்கிற எல்லா டாப்பிக்கையும் நம்மளுடைய எக்ஸாம்ஸ் ரெவலேஷன் டீம் எக்ஸ்பர்ட் வந்து டிசைன் பண்ணியிருக்க இந்த டெஸ்ட் சீரீஸில் நம்ம கவர் பண்ண போகிறோம். டெஸ்ட் வந்து எதில் நமக்கு அவைலபிளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய எக்ஸாம்ஸ் ரெவலேஷனோட ஆப், அதாவது நம்மளுடைய எக்ஸாம்ஸ் ரெவலேஷன் ஆப் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் வந்து நீங்கள் போய் நம்மளோட எக்ஸாம்ஸ் ரெவலேஷன் அப்படிங்கிற நேம் டைப் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஆப்போட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். இதில் போய் நம்மளுடைய ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இதில் கோர்ஸ் அப்படிங்கிற பேஜில் போய் நீங்கள் வந்து இபுக் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணக்கூடிய விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் போய் பேட்சுங்கிற இடத்துல போய் நீங்கள் என்ன பேட்சில் ஜாயின் பண்ணணுமோ அதுக்கான ரிக்வெஸ்ட் கொடுக்கலாம். இல்லை